ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். நீதியின் சூரியன் உதிக்குமே, நிச்சயம் நன்மைகள் வந்திடுமே. உன்மேல் உதிப்பதா மகிமை உன்னில் வெளிப்படும். நீதியின் சூரியன் உதிக்குமே, நிச்சயம் நன்மைகள் வந்திடுமே. கர்த்தர் உன்மேல் உதிப்பதா மகிமை உன்னில் வெளிப்படும். போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் நாமத்தையே. போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் நாமத்தையே. கர்த்தரின் நாமத்துக்கு பயந்திரு, கர்த்தரின் சமூகத்தில் காத்திரு. கழுகு போல நீ பலன் அடைந்து உயரே எழும்பிடுவார். கழுகு போல நீ பலன் அடைந்து உயரே பறந்திடுவார். போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் நாமத்தையே. போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம். நீதியின் சூரியன் உதிக்குமே, நிச்சயம் நன்மைகள் வந்திடுமே. உன்னதமானவரில் மறைந்திரு, வல்லவரின் நிழலில் அமர்ந்திரு. சிறகுகளால் என்னை மூடுவார், அடைக்கலம் புகுந்திடுவார். சிறகுகளால் உன்னை மூடுவார், ஆரோக்கியம் அடைந்திடுவார். போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் நாமத்தையே. போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் நாமத்தையே. ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள், அதிசயத்தால் நீ பூரிப்பார். ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள், அதிசயத்தால் நீ பூரிப்பார். திறந்த வாசலை பயன்படுத்து, மகிமையின் ஆலயம் தருவாரே. திறந்த வாசலை பயன்படுத்து மாற்றுவார். போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் நாமத்தையே. போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் நாமத்தையே. நீதியின் சூரியன் உதிக்குமே, நிச்சயம் நன்மைகள் வந்திடுமே. நீதியின் சூரியன் உதிக்குமே, நிச்சயம் நன்மைகள் வந்திடுமே. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வார்த்தையினை தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிப்பதற்கு அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்க வேண்டும். அதை குறித்து பல காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த குறிப்புக்கு வாங்க. 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இப்ப பாருங்க, ஆவியின்படி நடக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். அதுக்கு ஒரு அட்ரஸோட சொன்னீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இயேசுவினால் நமக்கு கிடைத்த, இயேசு பாடுபட்டு நம் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு நம் சரீரத்திலே செய்த பாவங்களுக்காக, நம்முடைய ஆத்துமாவிலே மரித்து போன நிலைமையில் இருந்த நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிர் தெழுந்ததுனால இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணத்தை விளங்கிக் கொள்ள சில உதாரணங்கள். ஒன்றாவது, ஸ்தோத்திரம், ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான்னு சொல்லி அங்கே தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு சாஸ்திரிகள், நீ வந்த வழியாய் போக வேண்டாம், நீ வேறு வழியாய் போ. ஆண்டவர் நிறைய தடவை நம்மளை எப்படி நடத்துவார்? வந்த வழியா போகாத, வேற வழியா போ. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சொந்த வழியே தான், எனக்கு தெரிஞ்ச வழியே தான். சில இடங்களில் பிரச்சனை இருக்கும்போது ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? உணர்த்துவார். நம்முடைய ஆவியிலே ஐக்கியம் முதலாவது, உள் உணர்வு இரண்டாவது, வெளிப்படுத்தல் மூன்றாவது. நம்முடைய ஆவியில் உள்ள 3 காரியங்கள். முதலாவது என்னது? நாம் ஐக்கியமாகிறோம். தேவனோடு எப்படி ஐக்கியமாகிறோம்? நம்முடைய ஆவியிலே தேவனோடு. அதனால தான் ஆவிக்குரிய சபைன்னு சொல்றோம், ஆவியில ஜோமனுங்கன்னு சொல்றோம், ஆவியிலேன்னு சொல்றோம். அது புரிஞ்சிருக்குதா? அதனால ஆவியிலே தேவனோட ஐக்கியம். இங்க இருந்து பிதாவோட கனெக்ட் ஆகிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பிதாவோட இயேசு சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. தேவன் ஒருவர் உண்டென்றும் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் அவர் உத்தரவு அருளுகிறவர் என்றும் அவன் அறிந்திருந்தா தான் சந்தேகப்படாம இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிட்ட உடனே நமக்கு பதில் கொடுக்கிறார். அது எதை வைத்துனா, நமக்குள்ள கர்த்தர் தந்த ஆவி மனுஷனுக்கு தீபமா இருக்குது. அப்போ உங்க ஆவியில தான் நேரா ஒரு கோட் வேர்டு சொன்னா தான் போகும். இங்க இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோனுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் உள்ள ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, சேட்டலைட் வழியாக தான் போகுது. இதே போல் இயேசுவின் நாமத்தில் நம்ம பிதாவை நோக்கி கூப்பிடும்போது, நம்முடைய குமாரன் பலியானதுனால நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள முடிகிறது. நம்ம பிதாவோடு கனெக்ட் ஆகிறோம். இந்த அனுபவம் நமக்குள்ள வருது, ஐக்கியம். ரெண்டாவது, ஆவியில் என்ன இருக்குன்னு சொன்ன? உள்ளுணர்வு. நமக்குள்ள ஒரு உணர்வு வருது. ஸ்தோத்திரம். ஜெபிக்கணும் போல தோணுதே. அப்படிலாம் தோணவே இல்லையே பாஸ்டர். தோன்றவங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஜெபிக்கணும் போல தோணுது. சில நேரம் ஜெபிக்க வைப்பார் கர்த்தர். நம்மளை அறியாமலே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்போம். பேசும்போது அங்கே ஒரு பெரிய காரியங்கள் நடக்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் மாற்றம் உண்டாகும். திடீர்னு வேதம் வாசிக்கணும்னு தோணுது. ஒரு உணர்வு ஆவியானவர் கொடுக்கிறார். உணர்வின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர். ஒரு தெளிவு வருது. இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள் கொடுக்கிற உள் உணர்வு. ஹல்லேலூயா. இயேசுவை வளர்ப்பதற்கு பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான், நீங்க எகிப்துக்கு போங்கிறார். இது என்ன பிரமாணம்? மனதின் பிரமாணத்தில் இருந்தால் சொல்லுவோம், எங்கள் ஊர், எங்கள் அங்கிள் இருக்காங்க, எங்கள் டங்கிள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். திடீர்னு பிள்ளைக்கு வெண்ணி போட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், பிள்ளைய குளிப்பாட்டணும், இதுக்கெல்லாம் சொக்காரங்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். என்ன பிரமாணம்? மனதின் பிரமாணம். உங்களை என்ன பிரமாணம் நடத்துது? ஒவ்வொருத்தருடைய நடைமுறை வாழ்க்கை. உடனே எகிப்துக்கு போ, உடனே மனதின் பிரமாணம் சொல்லும், இது தேவனா இருக்காது, அப்பாலை போ சாத்தானேன்னு கூட சிலர் சொல்லிடுவாங்க. அங்கே போனால் என்ன நடக்கும் தெரியாத, நமக்கு அங்கே உதவி செய்ய யார் இருக்கா? ஆனால் மனதின் ஆவியின் பிரமாணம் சொல்லும், உன்கிட்ட பேசுறது கர்த்தர், நீ போ, உன்னை கர்த்தர் நிச்சயம் நடத்துவார்.
திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஆவியின் பிரமாணம் சொல்லுது, பிள்ளையை கொலை செய்ய வகை தேடினவன் மரித்து போனான், இப்போ கூட்டு போ. இந்த அனுபவம் இருந்தா தான் என்ன பிரமாணம் வேலை செய்துன்னு அர்த்தம். சும்மா கண் போன போக்கில் கால் போய் மனசு போய் உருப்படாம போயிடக்கூடாது. மனதின் பிரமாணம் அல்ல, ஆவியின் பிரமாணம். நல்லா குடும்பத்தோடு இருந்து ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இனத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, தேசத்தை விடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம். ரொம்ப தெளிவா தெரியுது உங்களுக்கு. இந்த ஆவியின் பிரமாணம் தான் மற்ற பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பிள்ளை நினைக்குது, இவனை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கலாமே, இது என்ன பிரமாணம்? அழகா சொல்றீங்களே. இப்படி நினைச்சுதான வேலை போய். அதே நேரத்தில் ஜோம் பண்றீங்க, கர்த்தர் தமக்கு சித்தமானபடி நடத்துறார். நல்லா புரிஞ்சிருச்சா? என்ன பிரமாணம்? தன் மனதை நம்புகிறவன், வசனமும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, மனதை நம்புகிறவன். அதனால தான் நம்ம மனசு நம்மளை ஏமாத்திரும். நம்மை ஏமாத்தும் 3 காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உங்கள் மனசு உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். வஞ்சிக்கிற பிசாசு உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். வஞ்சனைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபத்தை பண்ணிருங்க. ஆண்டவரே, வஞ்சனைகளுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி காப்பீராக. சோத்திரம். இப்போ கடந்த கால வாழ்க்கையில பாருங்க, இந்த மனதின் பிரமாணம், பெற்றோர்கள் ஒரு உந்துதல்ல, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும், பிள்ளை படிக்க வைன்னு ஆண்டவர் பெற்றோருக்கு சில காரியத்தை ஆவியின் பிரமாணத்தில் சொல்லுவார். உடனே உங்க அம்மா அப்பா வந்து உங்களை படிப்பாம்பாங்க. இவன் உடனே நான் படிக்க போல அப்படின்னு கிரிக்கெட் விளையாட போனா என்ன ஆகும்? ஒருவேளை இவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தால் பரவாயில்ல, இவன் போய் மாட்டி கடைசியில் கிரிக்கெட் விளையாட போய் பேட்டு உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உடஞ்ச பேட்டோட உட்காந்துட்டு இருக்கும். அதனால மனதின் பிரமாணத்தின்படி போகக்கூடாது. வாலிபர்களுக்கு விசேஷமா இந்த ரகசியத்தை இந்த வாலிப வயசுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொடி கட்டி பறக்கும் உங்க வாழ்க்கை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ போற சின்ன விஷயம் தான், இப்படி போகாம அப்படி போ, அவ்வளோதான். மென்டர்னு எப்படி வந்துச்சு தெரியுமா? ஒருவர் வெளியூருக்கு போகும்போது, கப்பல் பிரயாணத்துக்கு போகும்போது தன் மகனை மென்டருங்கிற ஒருத்தர் கையில் சொல்லிட்டு போனாராம். கொடுத்துட்டு, ஐயா மென்டர், நீங்கள் இவனை பார்த்துக்கிடுங்க, நான் போயிட்டு வர்ற வரைக்கும் கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு ஆள் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒரு நண்பன் கையில் நீங்கள் எப்படி வளர்க்கணுமோ வளர்த்து நல்ல ஆலோசனை சொல்லி கொண்டு வந்துடுங்க. உடனே அவர் கப்பல் பிரயாணம் போய் ரொம்ப வருஷங்கள், இப்போ உள்ள பிரயாணம் மாதிரி கிடையாது. இப்போ இந்த வருஷத்துல நான் சென்னைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தேன், மதுரைக்கு போயிட்டு வந்தேன், நினச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். காலையில் புறப்பட்டு போயிட்டு சாயங்காலம் வந்துட்டோம். சென்னைக்கு போயிட்டேன். சிலர் பிரயாணம் போகிறேன்னு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. பிரயாணம் போய் அங்கே ஒரு நாள் ரெஸ்ட்டு. அந்த வாழ்க்கையில் 3ல் 2 பகுதி ரெஸ்ட்லேயே போயிடும். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குல்ல. அந்த மென்டர் கையில் கொடுத்துட்டு அவர் கப்பல் பிரயாணம் போயிட்டு வந்து பார்த்தா மகனை அந்த நாட்டுக்கு ராஜாவாக மாற்றி வச்சுருந்தாராம். மென்டருங்கிற வார்த்தை இதில் தான் வந்தது. அதனால தான் உங்களை இந்த படிப்புலலாம், ஹையர் ஸ்டடீஸ்லலாம் மென்டர் அப்படிம்பாங்க. அவங்கள சரிப்படுத்துறதுக்கு. உனக்கு மென்டர் இல்லைன்னா நீ மெண்டல் ஆயிடுவ. அதனால் ஊழியக்காரங்க உனக்கு மென்டராக இருக்கணும், நடத்தணும். நீதிமான் உன் தலைக்கு என்ன செய்யணுமா? கொட்டணும். கொட்டினா எட்டணும், எட்டுற இடத்துல இருக்கணும். எங்கடா கொட்டிடுவார்னு 8வது ரோவில் போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கொட்டுற இடத்துல வந்து நின்னீங்கன்னா தும்மு தும்முன்னு விழும், எண்ணெய் வச்ச மாதிரி இருக்கும். அதனால் அவ்வப்போது ஆலோசனை கேட்கணும். ஆண்டோடைய நாம் மேம்படுவதாக. அப்போ ஆவியின் பிரமாணம் இது என்ன ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் தெரியணும்ல. நீங்கள் மனசில் தெரிகிறதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன கொடுக்கிறார், இது எப்போ கிடைக்கும்? ஸ்தோத்திரம் பண்ணா டக்குன்னு நம்ம சிந்தையில் ஒரு மாற்றம் வரும். நல்ல பாட்டு பாடினீங்கன்னா அந்த பாட்டில் உள்ள ஒரு வரியிலிருந்து கர்த்தர் பேசுவார். ஒரு வரி திரும்ப திரும்ப வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். ஆவியில் ஒரு உள் உணர்வு வருதுன்னு அர்த்தம். நான் ஒவ்வொரு நேரமும் உணர்வேன், ஒவ்வொரு நேரமும் இந்த அனுபவம் இருக்கும். அப்படின்னா உங்க ஆவியில நல்ல வேலை செய்துன்னு அர்த்தம். இந்த ஆவியின் பிரமாணத்திற்குரியவங்களா வாழணும். ஆண்டவர் உணர்த்துவார். இன்னைக்கும் நிறைய உள் உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிறது. அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆவியின் பிரமாணத்தின் அடையாளங்கள். ஒருத்தர் அமெரிக்கா போனாராம். போன உடனே ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், போன உடனே உங்களை வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருங்க. உடனே போட்டார். அப்புறம் உடனே கொஞ்சம் அந்த வாரத்திலே நினைக்கிறேன் அவர் ஹார்ட் அட்டாக். இன்சூரன்ஸ் பண்ணதுனால எல்லா செலவையும்
அவங்க இன்சூரன்ஸ் மூலமே முடிச்சிட்டாங்க. சில உள் உணர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். அதனால் இன்சூரன்ஸ் போடுறது தான் உள் உணர்வுன்னு நினச்சிடாதீங்க. அவன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வாரம் வருஷத்துக்கு வருஷம் பணத்தை கூட்டிகிட்டே போகிறான். அதனால் ஏதோ ஒன்று நீங்கள் செய்யணுங்கிறத ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துவார். அதுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? ஐக்கியம், கம்யூனிகேஷன் வித் காட். ரெண்டாவது நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த கான்சியஸ். மூன்றாவது ரெவலேஷன். என்ன இருக்குது? இதுதான் ஆவியின் பிரமாணத்திற்கு முக்கியம். இதை செய்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். இதன்படி நடப்பது தான் ஆவிக்குரிய ஊழியம். இதை கற்றுக் கொடுப்பது தான் ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய இந்த அனுபவம் உள்ள வர ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போதான் நீங்கள் வேறு மனிதர்கள் என்கிற இடத்திற்கு வருகிறீர்கள். எல்லாரும் யாரா மாறிடுறோம்? வேறு மனிதர்கள். இப்போ இந்த ரெவலேஷன் வருது பாருங்க. பேதுரு திடீர்னு பேசுறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு சொல்றார், இது மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தல, மனசு உன் சோல் உனக்கு வெளிப்படுத்தல, இது பிதா உனக்கு கொடுத்த வெளிப்பாடு. பவுல் ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு தடை, அங்க தடை பண்ணப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். மக்கோதோனியன் ஒருவன் வந்து எங்களுக்கு உதவி செய்யும். உடனே அவர் கண்டுபிடிக்கிறார், ஆவியின் பிரமாணம். இப்பொழுது நான் ஆசியாவுக்கு போவதல்ல, இப்பொழுது நான் மக்கோதோனியாவுக்கு போவது. உடனே திசை மாறுது. இந்த அடிப்படையில் ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிற அஸ்திபாரம் அனுபவம் நமக்கு இருக்கும் என்றா உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிமையாக மாறிடும். இந்த சூரியன் உதிக்கும், மகிமை உள்ளவங்களாக மாறுவீங்க. அல்லேலூயா. இதை நடைமுறைப்படுத்தணும். என்ன செய்யணுங்கிறது ஆவியில் சென்ஸ் பண்ணணும். ஒரு நபரை ஆவியில் சென்ஸ் பண்ணிடலாம், ஒரு குடும்பத்தை ஆவியில் சென்ஸ் பண்ணிடலாம், ஒரு ஏரியாவை ஆவியில் சென்ஸ் பண்ணிடலாம். அதனால நம்ம கூட பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இது பரிசுத்தாவியானுடைய காலம். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்மை கொண்டு கர்த்தர் நினைத்ததை செய்து முடிப்பார். ஆவியில் ஒரு வெளிச்சம் வரணும். சில நேரம் வேற வேற வெளிப்பாடுகள்லாம் வரும், அதில் கவனமாக இருக்கணும். வெளிப்பாடு வரும்போது ஒரு சமாதானம் இருக்கும், வெளிப்பாடு வரும்போது வசன ஆதாரம் இருக்கும், வெளிப்பாடு வரும்போது சபையில் உள்ள இந்த தேவ ஆவியோடு அது ஒத்து போகும். உங்கள் ஆவி எங்கள் ஆவியோடு ஒத்து போகணும். அப்போ உங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு சரி, இல்லைன்னா கோளாறு இருக்குது, அதை சரிப்படுத்தணும். அடுத்து என்னன்னு பார்ப்போம். இந்த ஆவியின் பிரமாணம் நிறைய உதாரணம் சொல்லலாம். ஆண்டவர் மோசையை நடத்தினார். எல்லா வேத இந்த ஹோல் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆவியின் பிரமாணம் மறைந்திருக்கும், வெளிப்படையாக அதை சொல்லியிருக்காது. பவுல் அதை பின்னால் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆவியின் பிரமாணம் தான் செயல்பட்டிருக்கும். தானியலுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம் தான். அவராக மனசில் கற்பனை பண்ணி இதுவாக தான் இருக்கும் ராஜாவேன்னு சொன்னால் என்ன இருக்கும்? வீடு எருக்களமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய வீடு எருக்களமாக இருக்க காரணம் என்ன? ஆவியானவர் அங்கே அசைவாடலை, நினைக்கிறபடி வாழ்ந்து வீடெல்லாம் எருக்களமாக இருக்குது. வீட்டில் ஆவியானவர் அங்கே உலாவுறதுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு உங்கள் வீடு மறுரூபமாகணும்னா, பரிசுத்தாவின் சிந்தை உடையவர்களாக வாழ்வீங்கன்னா அந்த மறுரூபத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு இதுதான் தேவை. மனிதனை உண்டாக்கும் போது இப்படி தான் உண்டாக்கியிருக்கிறார். அடுத்தது குறிப்பு, இந்த ஆவின்படி நடக்கும்போது கிடைக்கிற ஒரு 10 ஆசீர்வாதம் என்று தான் நான் ஆரம்பித்தேன். முதலாவது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இரண்டாவது, அவனுக்குன்னு ஒரு பிரமாணம் நடக்குது, அந்த பிரமாணத்திலே நடப்பது. மூன்றாவது, 8:6 வாசிக்கும் போது மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை. இப்ப பாருங்க, சிந்தை மாம்சத்துல இருக்கிறோம், அதுக்குன்னு ஒரு சிந்தை இருக்குது. மாம்ச சிந்தை என்ன சொல்லுது? மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்சத்துக்குன்னு ஒரு சிந்தை இருக்குது. அது உபவாசம் இருந்தாலும் எங்கேயாவது போண்டா டீ கிடைச்சா சாப்பிட பார்க்கும். இந்த மாம்ச சிந்தை அதை ஜெயிக்கணும். இந்த மாம்சம் நம்மளை கீழே கொண்டு போயிடும். அதனால தான் கவனமாக இருக்கணும். மாம்சத்தில் என்ன இருக்குது? நன்மைக்கு ஏதுவாக போராடுகிற ஒரு பிரமாணம். மாம்சத்தில் என்ன இருக்கு? பாவ பிரமாணம். இந்த மாம்சத்தில் நன்மை இல்லை. எனவே நீங்களும் நானும் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. எல்லாரும் யாருக்கு கடனாளி கிடையாது? மாம்சத்துக்கு நம்ம கடனாளிகளே கிடையாது. இதை புரிந்து கொள்ளணும். அதனால இந்த மாம்ச சிந்தை இல்லாமல் ஆவியின் சிந்தை உடையவர்களாக இருக்கணும். ஒன்று டிசைட் பண்ணுறீங்கன்னா யாருடைய சாட்சி வேணும்? ஆவியானுடைய அங்கீகாரம் வேணும். பரிசுத்தாவியானுடைய சிந்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இருந்தாலும் கர்த்தர் இந்த கிருபை தருவாராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆவியின் சிந்தை உள்ளவனாய் நான் வாழ எனக்கு நீர் கிருபை தருவீராக. ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் வாழ. ஆவியின் சிந்தையில் என்னெல்லாம் இருக்குது?
ஜீவன். சொல்லுங்க, ஜீவன் சமாதானம். இப்ப நீங்க தெரிந்து கொள்ளுங்க என்னெல்லாம் இருக்கு. முதலாவது மாம்ச சிந்தையில மரணம் இருக்குது, ஆவியின் சிந்தையில ஜீவன் சமாதானம் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? இல்ல நான் மரணத்தையே எடுத்துக்கிறேன், அப்படி போக முடியுமா? ஜீவனும் இருக்குது, ஆவியானவர் ஒன்றை செய்யும் போது அதுல ஒரு ஜீவனும் இருக்கும், ஒரு சமாதானமும் இருக்கும். ஆவியின் சிந்தை. அடுத்து பாருங்க, 8ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இப்போ நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கணும். இதுதான் ஆவிக்குரியவனுடைய அடையாளம். பாருங்க, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். கிறிஸ்துவின் ஆவி, ஆவிக்குரியவங்களுக்குள்ள இருக்கிற அடையாளம் என்ன? அடுத்து கிறிஸ்துவின் ஆவி இருந்தா என்ன நடக்கும்? சரீரம் பாவத்துக்கு மரித்து, பாவத்துக்கு இந்த சரீரம் என்ன செஞ்சிடும்? செத்து இருக்கும், பாவத்துக்கு மரித்து போயிருக்கும். அதே நேரத்தில் நீதிக்கு பிழைத்து இருக்கும். பாவத்துக்கு செத்து அதே சரீரம் நீதிக்கு ரெடியா இருக்கும். நல்லது செய்ய ரெடியா இருக்கும், கெட்டது செய்ய சரீரம் செத்து போன மாதிரி இருக்கும். எவ்வளவு ஒரே நேரத்தில் எவ்வளவு அற்புதத்தை செய்யறாரு பாருங்க. மொத்தமா சாக மாட்டோம், பாவத்துக்கு செத்து போயிருக்கோம், நீதிக்கு பிழைத்திருப்போம். அதுதான் கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது கிடைக்கிற பாக்கியம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து நாம் இங்கே எப்படி இருக்கிறோம்? பாவத்துக்கு செத்தவர்களாய் நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறோம். பாவம்னா செத்த சரீரம், நீதினா செயல்படும் சரீரம். எப்படி மாத்திட்டார்? முன்னால எப்படி இருந்தது? நீதிக்கு இல்லை, பாவத்துக்கு செயல்படுற சரீரமா இருந்துச்சு. இப்ப இயேசு நம்ம இப்படி மறுரூபமாக்கி இருக்கிறார். அடுத்த குறிப்பு சொல்றேன், 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். இப்ப பாருங்க, ஆவியினாலே அழிக்கிறது ஒரு ஆயுதம். ஆவி சரீரத்தின் தீய செயல்களை அழிக்கும் ஆயுதமாய் மாறிவிடுகிறது. அநீதிய பாவத்தை அழிக்கிற ஆயுதம். அடுத்த குறிப்பு 8:15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்ப பாருங்க, நம்ம ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அடிமைத்தன ஆவி அல்ல, அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய பிள்ளையின் ஆவி. அடிமைத்தன ஆவி இல்ல. சாத்தான் நம்மளை அடிமையாக்கி வச்சிருந்தான், இயேசு விடுதலையாக்கிட்டாரு. இப்போ பிதாவோடு நல்ல உறவு. பரலோக பிதாவே ஜெபிக்க உரிமை வருது. யாரும் பலவீனமா இருந்தா ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, உரிமை வருது. வருதா? ஜெபிக்க உரிமை, அப்பான்னு கூப்பிட முடியுது. அடுத்தது 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஒரே சாட்சி தான், நீ தேவனுடைய பிள்ளை. நீங்க ஜெபிக்கிறீங்க, நல்லா ஆராதிக்கிறீங்க, ஆவியானவர் சொல்றார் நீ தேவ பிள்ளைப்பா. இன்னொரு இடத்துல கோவப்படுறீங்க, ஆவியானவர் உள்ள இருந்து என்ன சொல்றாரு? நீ தேவ பிள்ளைப்பா. உடனே ஆண்டவரே சுயமா ஏதோ ஒன்று பண்ணும்போது ஆவியானவர் சொல்றாரு நீ தேவ பிள்ளை, நீ தேவ பிள்ளை, நீ சாட்சி கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நேரமும் கூட இருந்து தேவ பிள்ளை. நம்ம பாடுறோம், தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அவர் சொல்றார் நீ தேவ பிள்ளைப்பா. நீ வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்கு? நீ தேவ பிள்ளை, நீ தேவ பிள்ளைன்னே சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் இருக்கு. அடுத்து வாங்க 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. சுதந்திரவாளி. ஒரு ஆவிக்குரியவனுடைய ஆசீர்வாதம் என்ன? சுதந்திரம், பங்குகள், எல்லா சொத்து உரிமைகள். தேவனுடைய உரிமைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த உரிமையை தான் இழந்தான் ஆதாம். இன்னைக்கு எல்லா உரிமைகள் உண்டு, உரிமை உண்டு. ஆமா, தேவ பிள்ளைங்கிற உரிமையில வாழ வைப்பார் கர்த்தர். சுவாசிக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல அந்த உரிமையில இருப்பீங்க. அடுத்தது பாருங்க 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் முதற் பலன். அடுத்து நமக்கு என்ன கிடைக்கிறது? முதற் பலன். முதற் பலன்கள்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட், முதலாவது கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒரு அறுவடையில ஃபர்ஸ்ட் வர்றது இந்த பொங்கல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, தமிழர் திருநாள். அறுவடை, அறுப்பு பண்டிகையிலேருந்து வந்ததா சொல்றாங்க. சோத்திரம். முதற் பலன். டெய்லி நம்ம வீட்டில் பொங்கல் தான். நீங்கள் இந்த வீட்டில் செய்கிற குளோரோஃபார்ம் பொங்கலை பற்றி நான் சொல்லலாம். பொங்கல் மகிழ்ச்சி.
முதற் பலன்கள்லாம் நம்மை தேடி வர வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? 26ஆம் வசனத்துல பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஓ ஹalleluya. உங்க பலவீனத்துல எல்லாம் அவர் என்ன செய்றாரா? அப்படி வந்து உதவி செய்வார். அவர் உதவி அப்படி மின்னல் மாதிரி வந்து உதவி செய்வார். ஒரு தடவை சின்ன பையன் பிள்ளைகள்லாம் குளிக்கிற இடத்துல விழுந்து முங்கிட்டான். முங்கின உடனே சஃபாரிலாம் போட்டு என்னென்ன வச்சு அவன் முங்கினான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே உள்ள விழுந்தேன். டக்குன்னு தூக்குனேன். முங்கி சரி, இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒன்றுன்னா ஆவியானவர் நச்சுன்னு வந்து உதவி செய்வார். பக்கத்தில் உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பலவீனத்தில் உதவி செய்கிறார், செய்வார், செய்வார், செய்தார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய உதவியெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அழகா உதவி செய்வார். ஆச்சரியமா இருக்கும், சொல்லி முடியாது. நீங்க ஆஸ்பத்திரியில் இருந்தால் டாக்டர் மாதிரி வந்து உதவி செய்வார். எந்த நேரத்தில் எப்படி தேவையோ அப்படி வந்து உதவி செய்வார். பணம் தேவைப்படும், அந்த நேரம் வந்து உதவி செய்வார். பேதுரு முங்கி கொண்டிருக்கும், டக்குன்னு உதவி செய்வார். எக்ஸாம் கால்குள்ள அவரை தவிர வேற எவரால் உதவி செய்ய முடியாது. அதெல்லாம் சட்ட விரோதமாக மாறிடும். அவர் வந்து உதவி செய்வார். அப்படியே அந்த புக்கை திருப்பி பார்த்தது 2 லைன் ஞாபகம் வரும் பாருங்க. அப்படியே இங்கே உட்காந்துருக்கோம், அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணது ஞாபகம் வரும். நல்ல விஷயம் படிச்சைக்கு அப்போ எழுத ஆரம்பிச்சு பாருங்க, மீதி எல்லாம் வந்துடும். வரும் வந்ததா? அதனால் புக்கை மொத்தமாக மூடி வச்சுட்டு உதவி செய்வார்னா அது எனக்கு தெரியாது. குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். நம்ம பலவீனங்களில் உதவி செய்வார். அழகா போட்டிருக்கா? இதுதான் ஆவிக்குரிய உங்களுக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம். அவரே உதவி செய்வார். அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். இதுவும் ரொம்ப ஈஸி. இப்போ ஜெபம் ஈஸியா கஷ்டமா? நமக்காக யார் வேண்டுதல் செய்றா? நீங்க. அதனால நீங்க மாம்ச பிரமாணத்துல போய் தூங்கிட்டு ஆவியானவரை நீர் ஜெபம் பண்ணிக்கிடும். இல்லைன்னா மனதின் பிரமாணத்துல எங்கேயாவது உங்க போக்குல போயிட்டு அவர் வேண்டிக் கொள்வார்னா வேண்டிக் கொள்ள மாட்டாரு. அவர் நம்ம ஆவிக்குள்ள இருந்து நம்ம விட்டு கொடுத்துட்டா போதும். ஆவியானவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்வார். இந்த அந்நிய பாஷையில ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா? சில காரியத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னே தெரியாது. விட்டு கொடுத்து ஆவியில ஜெபம் பண்ணீங்கன்னா போதும், அவர் வேண்டுதல் செய்வார். யார் வேண்டுதல் செய்வா? அவர் வேண்டுதல் செய்வார். 20 பேர் அபிஷேகம் பெற கர்த்தர் உதவி செய்தார். அவங்கெல்லாம் ஆவியில் வேண்டுதல் செய்கிறவங்களாம் மாறுவீங்க. அதனால தான் இடையிடையே அந்நிய பாஷையில் பேசுங்க. சிலர் அந்நிய பாஷையே மைண்டில் பேசுவாங்க. ஆவியிலிருந்து டைரெக்டாக பேச வேண்டிய பாஷையை பதிவு பண்ணி வச்சு ஹார்ட் டிஸ்குள்ளே கொண்டு வந்து அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சாகிற வரைக்கும் அந்த 2 வார்த்தை தான். ஒருத்தர் அபிஷேகம் பெற போனாராம். உடனே பாஸ்டர் வந்து அவங்களுக்கு முறைப்படி இவர் இன்னொருத்தர் கூட்டு வந்திருக்கிறார். கூட்டு வந்தோடனே அவர் கேட்டார், எல்லா அபிஷேகத்துக்காக ஜோமனு திடீர்னு கேட்டால் அது யாருன்னு கேட்டிருக்கார். பக்கத்தில் ஒரு ஆள். உடனே அவர் சொன்னார், ஷீபா மாமா. என்ன சொன்னேன்? ஷீபா மாமா. திரும்ப சொல்லு, ஷீபா மாமா. திரும்ப சொல்லு, வேகமாக சொல்லு, சத்தமாக சொல்லு. ஷீபா மாமா, ஷீபா மாமா, ஷீபா மாமா. நீ அபிஷேகம் பெற்றா, போயிட்டு வா. அவன் ஒரே ஷீபா மாமா, ஷீபா மாமா. என்ன மாமா? அந்நிய பாஷைகள் வந்து நம்ம ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து பேசுகிற ஒரு அனுபவம், தேவனோடு ரகசியம் பேசுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அது ஆண்டவர் கொடுத்தா நீங்கள் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிங்கன்னா போதும். அங்கே சாத்தான் நிற்பா, மற்றவங்க யாருக்கும் புரியாது. சிலருக்காக அது யாருக்குமே புரியலையே, அது யாருக்கும் புரியாது. அது யாரோடு பேசுகிற பாஷை? அல்லேலூயா. தெலுங்கு ஆட்கள் திடீர்னு நம்ம உட்காந்தா செப்பண்டின்னு இருக்காங்க. என்னடா அடேங்கப்பா. இந்த சேட்டு கடைக்கு போனீங்கன்னா அவங்க பேசுகிறத பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் டப்பா 50 ரூபா அதுக்கு அவங்க பேசுறது. நீங்களும் நானும் பரலோக தேவனோடு கம்யூனிகேட் பண்ண நல்ல பாஷைகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்தா 27ஆம் வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். போதும். தேவ சித்தம். இப்போ நம்ம தேவ சித்தம், நம்ம சோல்ல 2வது பார்ட் வந்து சித்தம், மனது, சித்தம், உணர்ச்சி. இந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த சித்தம்ங்கிற பகுதியை தேவ சித்தத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். எவ்வளோ நல்ல அனுபவத்தை நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் லைஃப் மறுரூபமாகட்டும். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த நீதியின் சூரியன் உதிக்கணும். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்குகிறதற்காய் நன்றி. ஆவில விடுதலை உண்டாகட்டும், ஆவில ஐக்கியம் உண்டாகட்டும், உள் உணர்வு உண்டாகட்டும், வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீரே கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.